ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்றைக்கு ஆரம்பிக்க போற பாடம் தான் வியாபார கணிதமும் புள்ளிவிவரவியலும், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பாடம். இதை ஷார்ட்டா பிஎம்எஸ் சொல்லி சொல்லுவோம். ரைட், இந்த பாடத்தை பொறுத்தளவையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஜிசி ஓ லெவல்ல நீங்க லாஸ்டா மெத்ஸ் பாடம் எழுதிருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸ்ங்கிற பாடம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ரைட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க, யூனிவர்சிட்டிலையும் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அல்லது ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் ஹெச்என்டிஏ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நீங்க காலேஜ்லயும் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ரைட், இந்த பாடத்தை பொறுத்தளவையில நீங்க ஓஎல்ல படிச்சீங்களே பாடம் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லி, அந்த பாடத்தை போல ஹார்டான பாடம் அல்ல. ஓஎல் மெத்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படுது, இதுல காணப்படுது. 25% 30% விடயம் காணப்படுது. அதை தவிர்ந்த விடயங்கள் எல்லாம் என்ன, வியாபார கணிதம் சம்பந்தப்பட்டது, பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், வணிக புள்ளிவிவரவியல் என்று சொல்லுவோம். இது உங்களோட ஜிசி கொமர்ஸ் எடுத்த ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வணிக புள்ளிவிவரவியல் என்ற ஒரு பாடமும் உங்களுக்கு தெளிவாக இருந்திருக்கும் ஏ லெவல்ல. ரைட், அந்த பாடத்தை தழுவியதாக இருக்கக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். இந்த பாடத்துல முக்கியத்துவத்தை சொல்ல போனா, நீங்க எதிர்காலத்துல டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலைசிஸ், நீங்க அந்த துறையில நீங்க போவீங்க என்று சொன்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நிறைய லெசன்ஸ் என்ன செய்யப்படும், நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக காணப்படும். ரைட், நாம இந்த பாடத்தை பொறுத்த அளவையில இதுல பேப்பர் ஸ்ட்ரக்சரை நாம என்ன செய்வோம், ஒரு தரம் பார்ப்போம். பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, எல்லாம் நோட்ஸ் பாடம் தான் நாம எழுதி பழகிருப்போம். உங்களோட லெவல் 1ல இருக்கக்கூடிய அக்கவுண்டிங் பாடம், ஓகே, கணக்கு பாடம், பிசினஸ் என்வாயன்மெண்ட், எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நோட்ஸ் பாடம். நீங்க இதுல லெவல் 2 செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க. ஏ லெவல் முடிச்சதுக்கு பிறகு எக்ஸம்ஷன் எடுத்து லெவல் 2 டிரெக்டா செய்யறாக்களும் இருப்பீங்க. ரைட், இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் உங்களோட பிஎம்எஸ் பேப்பருக்கான ஸ்ட்ரக்சர். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது இலகுவாக ஏ மார்க்ஸ் எடுக்கக்கூடிய பாடம். ரைட், அதுக்கு முதல் பெட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஓ லெவல் மெத்ஸ்ல சி எடுத்த பிள்ளைகளும் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பாடத்துல என்ன செஞ்சிருந்தாங்க, ஏ ரிசர்ச் எடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இதுல நீங்க ஓஎல்ல பாடமாக்கியதை போல் நீங்க என்ன செய்ய தேவையில்லை, சமன்பாடுகளை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட எக்ஸாம் பேப்பரோட சமன்பாடுகள் அல்லது சூத்திரங்கள், ஃபார்முலா சம்பந்தமாக என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க 2 பேஜ் உங்களோட இணைச்சிருப்பாங்க. இதை முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ளும். ஏன் இதை நான் சொல்றேன் என்று சொன்னா, நாம படிக்க போற விடயம் இந்த ஃபார்முலாவுல எவ்வாறு விடயங்களை அப்ளை பண்ணுவது. நீங்க பாருங்க, நீங்க படிச்ச கூட்டல் விருத்தி இருக்கும், டிஎன் சமன் ஏ சைன் சேவன் தரடி. கூட்டல் விருத்தில உறுப்புகள் எஸ்என் சமன் நீங்கள் 2 2 ஏ சக என் சேவன் தரடி. பெருக்கல் விருத்தி, எளிய வட்டி, கூட்டு வட்டி, இடையம், ஆகாரம், சகல விடயங்களுக்கும் என்ன செய்யப்படும் என்று சொன்னால், இங்க உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்குரிய சமன்பாடுகள் தரப்பட்டிருக்கு. ரைட், ஆகவே நீங்க என்ன செய்ய தேவையில்ல, சமன்பாடுகளை பாடமாக்க வேண்டிய அவசியம் ஒன்று என்ன உங்களுக்கு இல்லை. இது முதலாவது உங்களுக்கு தரப்பட்ட பெனிஃபிட், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கிஃப்ட். இப்ப நான்கெல்லாம் டபிள்யூடி செய்யக்குள்ள, நான் டபிள்யூடி செய்யக்குள்ள பாத்தீங்கன்னா 2010-11 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெவல், இந்த பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிற பாடம் எங்களுக்கு லெவல் 2ல இருந்துச்சு. ஒரு ஃபார்முலாவும் எங்களுக்கு தர மாட்டாங்க. எல்லா ஃபார்முலாவும் என்ன செய்யணும், நாங்க பாடமாக்கிட்டு போவோம். ரைட், உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இலகுபடுத்தி ஃபார்முலாவெல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கு. மேபி அடுத்த முறை சிலபஸ் மாறக்குள்ள என்ன செய்யலாம், ஃபார்முலா தராம விடலாம். சோ இந்த முறையை நீங்க என்ன செஞ்சிடணும், எக்ஸாம் செஞ்சிடணும், ஃபார்முலா உங்களுக்கு தரப்படுகின்ற போது. ரைட், அடுத்தது இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு மிக முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கல்குலேட்டர்ஸ் நீங்க என்ன செய்யப்படும், நீங்கள் பயன்படுத்த முடியும். சயின்டிபிக் கல்குலேட்டர் நீங்க பயன்படுத்த முடியும். சயின்டிபிக் கல்குலேட்டர் இப்ப சாதாரணமாக நீங்க பயன்படுத்துற கல்குலேட்டரும் ஓகே. இங்க சொல்ற கல்குலேட்டரை பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி காட்டுறேன். இதுதான் சயின்டிபிக் கல்குலேட்டர். இப்படி நிறைய ஆப்ஷன்கள் இருக்கும் பாருங்க. நம்பர்ஸ் இருக்கும், நம்பர்ஸோட சேர்ந்ததாக நிறைய கீஸ் இருக்கு. இதுதான் சயின்டிபிக் கல்குலேட்டர். இந்த சயின்டிபிக் கால்குலேட்டரை நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களோட எக்ஸாம்ல நீங்க என்ன செய்ய முடியும், நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆகவே நீங்க யோசிக்க தேவையில்லை, கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருக்கல்
இவ்வாறான கல்குலேஷன் உங்களுக்கு வந்தால் நீங்க யோசிக்க தேவை. இப்போ ஓ லெவல்ல கஷ்டப்பட்டது போல நீங்க கஷ்டப்பட தேவை. தசமதான கூட்டல், தசமதான பெருக்கல் ஒன்றுக்குமே நீங்க என்ன செய்ய தேவையில்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இலக்கமாக இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க பெருக்கலாம். நீங்க என்ன செய்யலாம், எந்த தசம இலக்கம் வந்தாலும் நீங்க பெருக்கலாம். உங்களுக்குரிய விடைவர் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரைட், இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குரிய பெனிஃபிட். ரைட், இப்ப பாப்போம் உங்களுக்குரிய எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி. உங்களோட எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சரை பாருங்க. பகுதி ஏ, பகுதி ஏ பாத்தீங்கன்னு சொன்னா 40 மார்க்ஸுக்கு இருக்கு. இந்த 40 மார்க்ஸ்ல நீங்க 4 விடையை தெரிவு செய்யக்கூடிய கேள்விகளை பாருங்க. சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் எத்தனை மார்க்ஸ், 3 புள்ளிகள். ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க்ஸ் வரும். 100 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ் வரும் ஒவ்வொரு எக்ஸாம், ஒவ்வொரு கேள்விகளுக்கு. ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 10 கேள்விகள் உங்களுக்கு கோடு போடக்கூடிய கேள்விகள். கோடு போடன்னு சொன்னா 4 கேள்விகள்ல ஒரு கேள்வி விடையை தெரிவு செஞ்சு, 4 விடைகள்ல ஒரு விடையை தெரிவு செய்து நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், உங்களோட ஆன்சர் புக் இருந்தால் அந்த ஆன்சர் புக்ல நீங்க என்ன செய்யணும், நீங்கள் எழுத வேண்டும். உங்களோட பேப்பருக்குரிய ஸ்ட்ரக்சரை சொல்லி தந்தது. அப்ப செய்முறைகளை எல்லாம் இந்த எம்சிக்கு காட்ட வேண்டுமா என்று சொன்னால் கட்டாயம் என்ன செய்ய தேவையில்லை, நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1.1, 1.2, 1.3, 1.4 என்ன செய்யற, கேள்விட இலக்கத்தை போடுற. அதுக்கு பிறகு என்ன செய்யற, இதுக்கு நேர எந்த விடை சரியான விடையோ 1 1, 2 2, 3 3 என்ன செய்யற, அந்த உரிய விடைகள் எழுதுற. 1 தொடக்கம் 10 வரைக்கும் என்ன செய்யப்படும், உங்களுக்கு கேள்விகள் வரும். அப்ப பார்ட் ஏல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 எம்சிக்யூ கேள்வி வருது. அதை ஓடிக்யூ கொஸ்டின் சொல்லுவாங்க. அது 4 விடையில ஒன்றை தெரிவு செய்யறது. எம்சிக்யூ ஒன்னா நம்ம கலப்போம். இதுல நீங்க என்ன செய்வீங்க, எத்தனை புள்ளிகள் என்று சொன்னா 3 புள்ளிகள். அப்ப எத்தனை மார்க்ஸ், 30 மார்க்ஸ் என்ன செய்யும், 4 விடையில ஒரு விடையை தெரிவு செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு 5 கேள்விகள் இருக்கு. 5 கேள்விகளும் பாத்தீங்கன்னு சொன்னா 2 மார்க்ஸ் படி உள்ள கேள்விகள் வரும். சில கேள்விகளுக்கு 4 மார்க்ஸும் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சரி பிழை கூறுறது வரும். சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை. இது வரைவிலக்கணங்களோட சம்பந்தப்பட்டது. இந்த கூட்டல் விருத்தி இது பைச்சாட்டோட சம்பந்தப்பட்டது. இது இணைக்கிறது. அப்படி என்ன செய்யப்படும், 5 கேள்விகள் வரும். இந்த 5 கேள்விகளுக்கு எத்தனை மார்க்ஸ் என்று சொன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ பார்ட் ஏல பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி 5 கேள்விகள் இருக்கும், 5 கொஸ்டின் இருக்கும். ஷார்ட்ஸ், அதாவது சின்ன கொஸ்டின், ஸ்மால் சைஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மால் கொஸ்டின் என்ன செய்யப்படும், உங்களுக்கு இருக்கும் 10 புள்ளிகளுக்கு இருக்கு, 10 மார்க்ஸுக்கு இருக்கு. அப்ப இதுதான் பார்ட் ஏ என்று சொல்றது. பார்ட் பி பாத்தீங்கன்னு சொன்னா 40 மார்க்ஸுக்கு இருக்கு. அதாவது 10 மார்க்ஸ் படி 4 கேள்வி இருக்கு. 10 மார்க்ஸ் படி பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ் படி 4 கேள்விகள். வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 3, வினா இலக்கம் 4, வினா இலக்கம் 5. அப்ப 10 மார்க்ஸ் படி 4 கேள்விகள். இதுல இடையிடையே ஆகாரங்களை கணிப்புறது, ஒரு வரைவு சம்பந்தமான கேள்வி, வைசமன் ஏசக பிஎக்ஸ், இது வித்தியாசம். இதெல்லாம் புள்ளி விவரவியல், நீங்க ஓஎல்ல படிச்சது இல்லை. இந்த டிஆர் சமன் டிசிங்கிற விடயம் எக்கனமிக்கோட சம்பந்தப்பட்டது. இவ்வாறான விடயங்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு கேள்விகளாக இருக்கும் பார்ட் பி. பார்ட் பி பாத்தீங்கன்னு சொன்னா 10 புள்ளிகள் படி எத்தனை கேள்வி, 4 கொஸ்டின் இருக்கும். 4 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க்ஸ் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை மார்க்ஸ், 40 மார்க்ஸ் இருக்கு. அப்ப பகுதி ஏல 40 மார்க்ஸ், பகுதி பில 40 மார்க்ஸ் வந்து. பேலன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பார்ட் சி, பார்ட் சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் சி, பார்ட் சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 20 புள்ளிகள் வரும். ரைட், 20 புள்ளிகள் வரும். ஒரே ஒரு கேள்வி, 6வது கேள்வி என்பது. இந்த இதுலதான் என்ன வரும், கூட்டு வட்டி, எளிய வட்டி சம்பந்தப்பட்ட விடயம், அடுத்த நிகழ்தகவு சம்பந்தப்பட்ட விடயம். நிகழ்தகவுல இதெல்லாம் அட்வான்ஸான கேள்விகள். பட் நாம லேசா என்ன செய்வோம், படிப்போம். கிட்டத்தட்ட ஈஸியா படிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த என்பிவி என்று சொல்றேன், இதெல்லாம் புது விஷயம். நீங்க ஓஎல் எல்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. கடன், பயங்கர கடன் எடுத்தா எவ்வாறு செலுத்துவது என்பது சம்பந்தமான கேள்விகள் என்ன செய்யப்படும்,
உங்களுக்கு 20 மார்க்ஸுக்கு வரும். ஒரே ஒரு கேள்வி 20 மார்க்ஸுக்கு இருக்கு, 20 மார்க்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை மார்க்ஸ்? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 100 மார்க்ஸுக்குரிய கேள்வி பேப்பர் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு தரப்படும். இதுல நீங்க ஆக குறைந்தது என்ன சொல்லணும் பிள்ளைகள்? 50 மார்க்ஸ் ஆக எடுக்கும். 50 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சி என்கிற ரிசர்ச் வரும். ஆனா என்ன செய்யப்படும்? 40 மார்க்ஸ் எடுத்தாலுமே என்ன, நீங்க பாஸ். பட் இந்த பேப்பரை பொறுத்தளவையில ஒரு ஓ லெவல் எக்ஸாம்ல எஸ் எடுத்த ஒரு ஆளா இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்ய முடியும்? இந்த எக்ஸாம்ல இலகுவான முறையில சி எடுக்கலாம், பி எடுக்கலாம், ஏ கூட எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏனென்று சொன்னா உங்களுக்கு ஓஎல்எம் மாதிரி கஷ்டம் இல்லை. ஓஎல் எக்ஸாம் பேப்பர்ல என்னன்னு சொன்னா இது சும்மா ஒரு அட்டவணை விளங்கப்படுத்துறது. உங்களுக்கு சமன்பாடுகள் எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல தந்துருவாங்க. சமன்பாடு பாடமாக்க தேவையில்லை. நீங்க என்ன இந்த சமன்பாட்டை பார்த்து எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் போதுமானதா இருக்கு. பட் இதெல்லாம் வெரி கேர்ஃபுல்லான விஷயம். இவ்வளவு ஈஸியா தாராங்கன்னா சமன்பாடை கேள்வியும் என்ன செய்யணும்? நம்ம சிறந்த முறையில படிக்கும் போதே, நம்ம பிராக்டிஸ் செய்யும் போதே விளங்கிக்கணும். அப்படி விளங்கினோம்னு சொன்னா எக்ஸாம் பேப்பர் என்ன மிச்சம் லேசான ஒரு பாடமாக இருக்கு. ரைட், ஈஸியான பாடமாக இருக்கு. ரைட், இப்ப நாம் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, இந்த பாடங்கள்ல என்ன செய்ய போறோம்? நாம இன்றைக்கு ஆரம்பிக்க போறது விகிதங்கள் சம்பந்தமானது, பேசிக்கான விடயங்கள் என்ன செய்ய போறோம்? ஆரம்பிக்க போறோம். எடுத்த உடனே நாம் என்ன செய்யல, கஷ்டமான கேள்விக்கு போகல. ஆரம்பத்துக்கு என்ன செய்ய போறோம்? பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்ன செய்ய போறோம்? நாம மீட்டி பார்க்க போறோம். 2வது கிளாஸ், 3வது, 4வது கிளாஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, 4வது 5வது கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவோம்? வணிக புள்ளி விவரவியல் என்கிற கேட்டகரிக்குள்ள நாம வந்துடும். இந்த பாடத்துல நோக்கம் என்ன என்று சொன்னா, ஒரு அக்கவுண்டன்ட் ஒரு நிறுவனத்துக்கு போனால் அவருக்கு என்ன செய்யணும்? அவருக்கு சில புள்ளி விவரவியலோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் தெரியும். இடையம், ஆகாரம், எதிர்காலத்தில் எவ்வாறு பொருட்கள் விற்கும் என்பதற்கான நிகழ்தகவு, சகல விடயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அது தொடர்பான ஒரு அறிவை வழங்குறது தான் தரவினை பகுப்பாய்வு செய்தல், டேட்டா அனலைசிஸுக்கான ஒரு அடிப்படை அறிவை வழங்குறது தான் இந்த பாடமாக இருக்கு. ரைட், இப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஆரம்பத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நாம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். அடுத்தது மிக முக்கியமான விடயம், நாம இந்த பாடத்துல சயின்டிபிக் கால்குலேட்டரை என்ன செய்வோம்? நாம படிச்சுக்கொள்ளும். இந்த கால்குலேட்டர் உங்கள்ட்ட இருக்குமென்னு சொன்னா, இது ஒரு மாடலான கால்குலேட்டர். நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாடல் என்ன, எஃப்எக்ஸ் 1991 இஎஸ்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் இலகுவான ஒரு கால்குலேட்டராக இருக்கு. ரைட், அதே நேரம் நீங்களும் என்ன செய்யணும் சொன்னா, உங்களோட மொபைல் போன்ல நீங்க என்ன செய்யணும்? இந்த கால்குலேட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணணும். ரைட், இப்ப நீங்க உங்களோட எல்லா டைம் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் இருக்கும். ஆண்ட்ராய்ட் மொபைல் எடுத்தீங்கன்னு சொன்னா எஃப்எக்ஸ் 1991 இஎஸ் என்று சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணுங்க. அதே கால்குலேட்டர் வராட்டியும் என்ன செய்யப்படும்? அதே போல உள்ள ஒரு கால்குலேட்டர் என்ன செய்யும்? உங்களுக்கு கிடைக்கும். இந்த கால்குலேட்டர் என்ன செய்யுங்க? நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கிறாக்கள் பிரச்சனை இல்லை. கால்குலேட்டர் இல்லாதாக்கள் என்ன செய்யுங்க? என்னதான் உங்கள்ட்ட நார்மல் கால்குலேட்டர் இருந்தாலும் இந்த கால்குலேட்டர்ல நீங்க என்ன செய்யணும்? நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப எங்க பிசிக்கல் கிளாஸை பொறுத்த அளவில் மொபைல் போன் இல்லாம என்ன செய்யல பிள்ளைகள் கிளாஸுக்கு வரையில. அட்லீஸ்ட் மொபைல் போனாவது இருக்கணும், ஆண்ட்ராய்டு அல்லது கால்குலேட்டர் இருக்கும். அவங்கள்ட்ட இந்த கால்குலேட்டர் அப்ளிகேஷனை அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஆனா எக்ஸாமுக்கு என்ன செய்யலாது? மொபைல் போன் கொண்டு போக முடியாது. இந்த கால்குலேட்டரும் நான் உங்களுக்கு காட்டிய இந்த கால்குலேட்டரும் என்ன, கிட்டத்தட்ட ஒரே ஃபங்க்ஷனை கொண்ட கால்குலேட்டர் தான். இந்த ஷிஃப்ட்ங்கிறது இருக்கு, இதுல ஷிஃப்ட், அல்பாங்கிறது அல்பா, இந்த மோட்ங்கிறது இந்த இருக்கு மோட், அடுத்த ஏசிங்கிறது இந்த இருக்கு, டெல்ங்கிறது இந்த இருக்கு. சேமான விஷயங்கள் காணப்படும். ரைட், ஆகவே இந்த கால்குலேட்டர்ஸை நீங்க என்ன செய்யணும்? நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இயலுமான நபர்களை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், கேட்டிருக்கீங்க ஒரே டைம்ல ஜூம் அண்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியுமா? ஜூமை மினிமைஸ் பண்ணலாம் தானே? மொபைல் போன்ல மினிமைஸ் பண்ணி போட்டு கால்குலேட்டர்ல ஆன்சர் எடுத்து திருப்பி ஜூமுக்கு போகலாம், நோ ப்ராப்ளம். ரைட், இப்ப நாம் என்ன செய்வோம்? ஆரம்ப கட்டமாக பாடத்துக்கு வருவோம். இந்த பாடத்துல நோக்கம் என்னன்னு சொன்னா, கால்குலேட்டரை நீங்க பிராக்டிஸ் பண்றதா நோக்கமாக இருக்கு. ரைட்,
ரைட், பாடத்துக்கு வரும். இப்ப நாம இன்றைக்கு படிக்க போறது நேரடியாக இந்த வரைவிலக்கணங்கள் மத்த விஷயங்கள் எல்லாம் நாம படிக்கல. நேரடியான பாடத்துக்கே நம்ம வந்துடும். நேரடியாக வரும். பொட்மாஸ் பொட்மாஸ்ங்கிற பாடம். சயின்டிபிக் கல்குலேட்டர் எந்த ஆர்டர்ல உங்களுக்கு கல்குலேஷனை தரும் என்று சொன்னால் இந்த பொட்மாஸ்ங்கிற இந்த ரூல்ஸை வச்சுதான் என்ன செய்யும் சயின்டிபிக் கல்குலேட்டர் இயங்கக்கூடியதாக இருக்கு. பொட்மாஸ் என்ன? பொட்மாஸ் நாம கணக்குகளை செய்யும் போது இந்த ஆர்டர்ல நம்ம என்ன செய்யணும்? பொட்மாஸ்ங்கிற ஆர்டர்ல நம்மளோட கல்குலேஷன் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டும். ரைட். இந்த பொட்மாஸ்ங்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அன்பில்லா பிள்ளை பெற்றோரை கூட கண்டிக்கும் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. அடைப்பை நீக்குதல், பிரித்தல், பெருக்குதல், கூட்டல், கழித்தல் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. ரைட். இதான் இந்த பொட்மாஸ்ங்கள். இந்த பொட்மாஸ் ஆர்டரை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. பி என்று சொன்னால் பிராக்கெட். நமக்கு ஒரு கேள்விகள் அல்லது கணக்குகள் இருந்தால் முதலாவது என்ன செய்ய வேணும்டா பிள்ளைகள்? அந்த கணக்கில் இருக்கக்கூடிய என்ன செய்யணும்? பிராக்கெட்டை நீக்கணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கணக்கு வருது எப்படி என்று சொன்னா 5/2 பிராக்கெட்டை போட்டதுக்கு பிறகு தர 3 என்று இருந்தால் நல்லா பார்த்துக்கணும். 5/2 தர 3 என்று ஒரு கணக்கு இருந்தால் இதுக்கு விடையை நாம் எப்படி எடுக்கணும்? இந்த பொட்மாஸ் ஆர்டர் படிதான் எடுக்கும். முதலாவது என்ன பொட்மாஸ் இருக்கிறது பாருங்க, பிராக்கெட். பிராக்கெட்டை நாம என்ன செய்யணும்? நாம நீக்க வேண்டும். அவ எப்படி நீக்கிறேன்னு சொன்னா 5ஐயும் 2ஐயும் கூட்டி என்ன செய்யணும்? ஒரு விடையாக எடுக்கணும். 5ஐயும் 2ஐயும் கூட்டி 7. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்? 7 தர 3 எத்தனை? 21 ரெண்டு விடை எடுக்கும். அப்ப உங்களோட கல்குலேட்டரும் எப்படி செய்யும் என்று சொன்னா இதுக்குரிய விடையை நல்லா பார்த்துக்கணும். இப்ப நீங்க கல்குலேட்டர்ல டைப் பண்றீங்க. எப்படி டைப் பண்றீங்க? 5/3 தர 2 ஒரே லைன்ல டைப் பண்ணலாம். இப்படி நீங்க டைப் பண்ணினீங்க என்று சொன்னா இந்த விட வராது. 21ங்கிற விட வராது. என்ன வருது? 11 வருது. ஏன்? உங்களோட கல்குலேட்டர் என்ன செய்யும் என்று சொன்னா இந்த பொட்மாஸ் ஆர்டர் படி தான் பார்க்கும். இந்த பொட்மாஸ் ஆர்டர் படி பெருக்கல் செயற்பாடு முடிவடைந்ததுக்கு பிறகுதான் கூட்டல் செயற்பாடு இடம்பெறும். அப்ப என்ன? 3 தர 2 எடுத்ததுக்கு பிறகுதான் 5 கூட்டும். 6/5 11 கூட்டும். அப்ப நாம கல்குலேட்டர்ல டைப் பண்ணும்போது மிச்சம் கவனமா இருக்கணும். ஒன்று நாம பிராக்கெட்டை நீக்கினதுக்கு பிறகு 7 தர 3 டைப் பண்ணி விட எடுக்கும். அப்படி இல்லாவிட்டால் உங்களோட கல்குலேட்டர்ல பாருங்க பிராக்கெட்ங்கிற அடையாளம் இருக்கு. இந்த 5/2 என்ன செய்யணும்? இந்த பிராக்கெட்டை மூடும். மூடினதுக்கு பிறகு என்ன? தர 2 தர 3. இப்ப விடைய பாருங்க, என்ன விட? 21. அப்போ உங்களோட கல்குலேட்டரும் எந்த அடிப்படையில அவங்க சாஃப்ட்வேர்ஸை டிசைன் பண்ணிருக்காங்கன்னா கல்குலேட்டர் கோடிங்ஸ் இந்த பொட்மாஸ் ஆர்டர் படிதான் இருக்கு. அப்ப நம்ம கல்குலேட்டர் எவ்வாறு இயங்குதுங்கிறத என்ன செய்யணும்? பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களோட பொட்மாஸ் முறைப்படிதான் என்ன செய்யுது? நம்மளோட கல்குலேட்டர்ஸ் இயங்குது. ரைட், பேசிக்கான விஷயம். இப்ப 5/2 பிராக்கெட்டை நீக்கினதுக்கு பிறகுதான் பெருக்கப்படும். அப்ப இதான் என்ன? பொட்மாஸ் ஆர்டர்ல இருக்கக்கூடிய விடை. ரைட். அப்ப பி என்ற பிராக்கெட்டை நீக்குது. இந்த ஓ என்ன? ஆர்டர் என்று சொன்னா என்ன? இந்த வர்க்க மூலம்ங்கிற விஷயம். வர்க்க மூலம் அல்லது வர்க்கம்ங்கிற விஷயம். எக்ஸின் வர்க்கம் என்று இருந்தால், அதாவது இப்ப 2இன் வர்க்கம் என்று இருந்தால் இந்த விடை என்ன செய்யணும்? நாம எடுக்கும். இப்ப உதாரணமாக ஒரு கணக்கை பார்ப்போம். 2இன் வர்க்கம் தர 6. இதற்குரிய விடை என்ன? இதற்குரிய விடை என்ன சொன்னா இப்படி பெருக்கிறியா என்ன செய்யணும்? முதல் இந்த 2இன் வர்க்கம்ங்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? விடையை காண வேண்டும். 2இன் வர்க்கம் என்ன? 2 4. 4 தர 6. 4 தர 6 எத்தனை? 24. இதான் என்ன? இந்த 2வது ரூல்ஸ். பிராக்கெட்டை நீக்கணும். அதுக்கு பிறகு என்ன? ஆர்டர்ங்கிறது இருந்தால் அல்லது இதுக்கு வர்க்கமூல அடையாளம் இருந்தால் அதை நீக்கி என்ன செய்யணும்? சாதாரண இலக்கத்துக்கு என்ன செய்யணும்? நாம விடை எடுக்கணும். அப்போ உங்களோட கல்குலேட்டரும் என்ன செய்யும்டா? சேமான விடை. கல்குலேட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2இன் வர்க்க மூலம் எப்படி டைப் பண்றது?
நமக்கு தெரியும். இந்த கால்குலேட்டரை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த ரெண்டு அடிச்சு இங்க பாருங்க, இந்த ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க. இந்த எக்ஸின் வர்க்கம் அடிச்சாலும் ஓகே, வர்க்கம் அடிக்கிறது அது சொல்லல. ரெண்டு அடிச்சு இந்த இருக்கு ஒரு அடையாளம் பாருங்க. இப்ப உங்களுக்கு நான் பெரிய ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. Right. இப்ப நீங்க ரெண்டின் வர்க்கம் நீங்க கணக்கு பார்க்க போறீங்கன்னா ரெண்டாம் நம்பரை டைப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸுக்கு மேல இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று கோட்ட மாதிரி இருக்குதானே, இதை டைப் பண்ணும். இதை டைப் பண்ணினீங்கன்னா இந்த ரெண்டுக்கு மேல சின்ன ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன செய்யணும், ரெண்டு அடிக்கும். அடிச்சதுக்கு அப்புறம் இந்த கர்சர் இருக்கு தானே, இந்த இந்த பிளிங்க் ஆகுது. இந்த கர்சர் என்ன செய்யணும்டா, இங்கால கொண்டு வரதுக்கு இந்த இருக்கிற 4 கோட்டுல இந்த 4 இந்த பின்ல இதை பிரஸ் பண்ணும். பிரஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், தர எத்தனை கேள்வியில இருக்கக்கூடிய விடயம் 6 6 அடிக்கும். இப்ப விடை எடுத்தீங்கன்னா என்ன வரும், 24. இப்ப கால்குலேட்டர் எப்படி விடை எடுக்குது, 2 தர 2 விடை எடுத்து 2 4 எடுத்து 4 தான் என்ன செய்யுது, 6ஆல பெருக்குது. ஆகவே என்ன, கால்குலேட்டர்ல இருக்கிற ஓடரும் நாம செய்யற ஓடரும் என்ன ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், பிரிக்கணும் அல்லது பெருக்கணும். எது முதலாவது வருதோ அந்த விடயத்தை நீங்க என்ன செய்வீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், கூட்டம் அல்லது என்ன கழிக்கும். அப்ப எது முதலாவது வருதோ நீங்க என்ன செய்வீங்க, அந்த விடயத்தை செய்வீங்க. ரைட். ஆகவே இதுதான் என்ன, இந்த பொட்மாஸ்ங்கிற ஓடர். ரைட். இது நீங்க ஓ லெவல்ல இருந்து என்ன அடிக்கடி பிராக்டிஸ் பண்ண வந்த விடயமாக இருக்கும். இதுல கேள்வி வரும் என்று சொல்லல. இது என்ன, நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அதே நேரம் கால்குலேட்டரும் என்ன, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் என்ன செய்யும், கால்குலேட்டரும் கணக்கை செய்யும். ரைட். கணக்கை கால்குலேட்டரும் இந்த ஆர்டர் படி தான் செய்யும். ரைட். அடுத்ததுக்கு வரும், இந்த இருக்கிறதுக்கு வரும். இப்ப நாம ஓ லெவல்ல என்ன செய்வோம், ஓஎல் என்ன நீங்க என்ன செய்வீங்க, ரெண்டின் வர்க்கம் என்று வந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னா, ரெண்டு ரெண்டு தர ரெண்டு எத்தனை, 4 எடுப்பீங்க விடை. ரெண்டின் வர்க்கம் என்ன, 2 தர 2 4. 5 4ஆம் கணம் என்று வருது. அப்ப என்ன வருது, நீங்க கணம் இல்ல 5 4ஆம் அடுக்குன்னு வருது. என்ன செய்வீங்க நீங்க, 5 சாரி 5 5 தர 5 தர 5 தர 5. என்ன செய்யறது, நாம 5 தர 5 தர 5 தர 5. அப்ப நாம என்ன செய்யணும், கையால பெருக்கி பார்ப்போம். கையால பெருக்கி பார்ப்போம் எப்படி, இல்லாட்டி கால்குலேட்டர் என்ன செய்வோம், 5 தர 5 தர 5 தர 5 பெருக்கி பார்த்தீங்கன்னா 625. ரைட். ஓகே. நம்ம இது பெருக்கி பார்க்கக்கூடிய விடயம் சாதாரண கால்குலேட்டர்ல முடியும். ரைட். ஓகே. 2 10ஆம் அடுக்கு இது எப்படி பாக்குறது, 2 தர 2 தர 2 என்ன செய்யணும், 10 தரம் போட்டு பெருக்கணும். 2 தர 2 2 தர 2 தர 2 அப்படி என்ன செய்யணும், நீங்க 10 தரம் என்ன செய்யணும், பெருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட். பெருக்கினீங்க என்ன வரும், விடவர். பெருக்கினீங்க என்ன விடவர். அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம பெருக்கி பெருக்கி எடுக்கிறியா என்று சொன்னா என்ன, இல்லை. அதுக்கு தான் நமக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் இருக்கு. 2 2ஆம் அடுக்கு என்று சொன்னா 2 டைப் பண்ணி போட்டு இந்த அடையாளத்தை டைப் பண்ணணும். எக்ஸுக்கு மேல பாக்ஸ் இருக்குது, 2 டைப் பண்ணீங்கன்னா விடவர். 2 எத்தனை, 4 நேரடியா. இப்ப 5 4ஆம் அடுக்கு 5. நீங்க கால்குலேட்டர் டவுன்லோட் பண்ணாங்க போன்ல பார்க்கலாம். 5 4ஆம் அடுக்கு விட என்ன, 625. இப்ப 2 10ஆம் அடுக்கு என்ன, 2க்கு மேல இந்த இருக்கிற எக்ஸ் பாக்ஸ் அடிச்சு போட்டு 2 10ஆம் அடுக்கு என்ன வரும், 1024. இதை நாம கையால பெருக்கி எடுக்கலாமா, எடுப்பது கடினம். கையால பெருக்கி எடுப்பது கடினம். இப்ப 2 15ஆம் அடுக்கு 2 15ஆம் அடுக்கு விட எடுக்கலாமா, ஒரு கிளிக்ல விட எடுக்கலாம். ஒரு கிளிக்ல நீங்க விட எடுக்கலாம். எவ்வளவு, 32,768. 32,768. விட வருதா இல்லையா. ரைட். அப்ப நீங்க எந்த கேள்விகள் வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், இப்ப 50 20ஆம் அடுக்கு
50 20ஆம் அடுக்குன்னு சொன்னா யோசிக்க தேவையில்லை, பயப்படப்பட. என்ன நமக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் இருக்கு. ஓஎல் எக்ஸாம்னா ஓகே. இது என்ன நமக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் இருக்கு. சயின்டிபிக் கால்குலேட்டர்ல எந்த கீயை பிரஸ் பண்ணினா விடை வரும் என்று தெரிந்தால் மாத்திரம் போதுமா. என்ன இந்த இருக்கு விடை. இது என்ன 10 33ஆம் அடுக்கு அந்த சைபரின் அடிப்படையில் வருது. ஓகே. என்ன 50 10ஆம் அடுக்கு. ஓகே. 50 5ஆம் அடுக்கு. 50 5ஆம் அடுக்கு. ரைட். என்ன இந்த இருக்கு விடை. 50 50 50 50 5 தரம் போட்டு பெருக்கிறீங்கன்னா விட இந்த அளவு டிஃபிகல்ட்டா வராது. இந்த அளவு பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் வராது. நமக்கு என்ன செய்யும், நமக்கு தேவைப்படும். எத்தனை 18 12ஆம் அடுக்கு. 18 12ஆம் அடுக்கு என்ன நம்ம என்ன செய்யணும், விட எடுக்கணும். 18 12ஆம் அடுக்கு. 18 12ஆம் அடுக்கு. கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், மொபைல் போன்ல கால்குலேட்டர் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்கு ரைட். இதுக்கு பின்னால எண்கள் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. 18 8ஆம் அடுக்கு. ஓகே. 18 8ஆம் அடுக்கு. 18 8ஆம் அடுக்கு. இந்த இருக்கு 10 இலக்கங்கள் தாண்டக்குள்ள அது என்ன செய்யப்படும், லொக் ஃபார்மேட்டுக்கு மாற்றி சொல்லும்படி. ரைட். ஓகே. நமக்கு அந்த அளவுக்கு டீப்பா வர. அப்ப கால்குலேட்டர்ல நீங்க என்ன செய்யணும், பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இந்த வர்க்கம் அடையாளம் வந்தால் என்ன செய்யணும், அடுக்குகள் கேள்விகள் வந்தால் என்ன செய்யணும், கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், நீங்க டைப் பண்ணுவதற்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பிஎம்எஸ் பாடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பாடம். அடுத்த விஷயத்துக்கு வரும். இந்த அடையாளம் வர்க்க மூலம் அடையாளம். வர்க்க மூலம் அடையாளம். ரைட். ஓகே. ஆயிரத்தி 24 முழுவதின் வர்க்கம் மூலம் மெனுவலா கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கஷ்டம். ஆனா கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த கஷ்டமுமே இல்லை. என்ன செய்யணும் என்று சொன்னா நல்லா கவனிங்க பிள்ளைகள். இந்த வர்க்கமூல அடையாளத்தை நீங்க கால்குலேட்டர்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாருங்க, வர்க்கமூல அடையாளம் கால்குலேட்டர்ல எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த எக்ஸின் வர்க்கம் இந்த எக்ஸுக்கு பாக்ஸுக்கு பக்கத்துல அப்படியே நேருக்கு பாருங்க, பக்கத்துல இருக்கு. இந்த இதை டைப் பண்ணும். இதை டைப் பண்ணதுக்கு பிறகுதான் அதற்குள்ள என்ன செய்யணும், நீங்க இலக்கங்களை டைப் பண்ண வேண்டும். டைப் பண்ணி போட்டு நீங்க என்ன செய்யணும், இந்த சமன் அடையாளத்தை நீங்க டைப் பண்ணீங்கன்னா என்ன வரும், 32. 32 என்ன விளக்கம், 32 32ஆல் பெருக்கினால் என்ன செய்யப்படும், 1024 வரும். 32 வர்க்கம். அப்ப என்ன, வெரி ஈஸியா நாம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன அடுத்த மெனுவல் எக்ஸாம போல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன 32 இதுக்கு விடு. அப்ப 8100 இருக்கு தானே. இந்த 8100க்கு என்ன விட வரும், செட் பாக்ஸ்ல போடுங்க. கால்குலேட்டர் டவுன்லோட் பண்ணாது, மேபி டவுன்லோட் பண்ணிருப்பீங்களோ தெரியல. 8100க்கு என்ன விட வரும், 8100க்கு என்ன விட, செட் பாக்ஸ்ல போடுங்க. ரைட். என்ன வரும், கால்குலேட்டர் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ரைட். மசானி போட்டுட்டீங்க. ரைட். ரேவதி மான்சர் கால்குலேட்டர் டவுன்லோட் பண்ணீங்களா பிள்ளைகள்? இது ஃப்ரீ கால்குலேட்டர். நீங்க வாங்க சொல்லுறேன்னா நீ டவுன்லோட் பண்ணிடுங்க. கால்குலேட்டர் வாங்கும் வரைக்கும் இந்த கால்குலேட்டர்ல பிராக்டிஸ் பண்ணுங்க சொல்றேன். ரைட். ஓகே. இந்த பிளே ஸ்டோர்ல நீங்க அடிங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் 1991. ஒன்றும் தெரியல, 1991 இஎஸ் டைப் பண்ணீங்கன்னு சொன்னாலே இந்த கால்குலேட்டர் வரும், லேட்டஸ்ட் வெர்ஷன். ரைட். விட என்ன, ரைட். எல்லாரும் அனுப்பியிருக்கிறீங்க. ஹரிஸ்தா ஓகே, ரைசி ஓகே, சாஃபிரா ரைட் ஓகே, அருஸ் ரைட், வர்ஷி, சஜா, கஸ்தூரி, இக்ரா, முகமது, பெஸ்டா மசானி அனுப்பியிருக்கீங்க. ரைட், குட். அப்ப என்ன வருது, எப்படி நம்ம செய்யணும், இந்த இருக்கு வர்க்க மூலம் அடையாளத்தை டைப் பண்ணி போட்டு 8100. ரைட். ஒன் வேர்ட், ஒன் கிளிக்ல விட வரும். அப்ப இதான் என்ன, the benefit of scientific calculator. Advantage only. This is the advantage.
கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சைன் கோஸ் தானெல்லாம் மிச்சம் லேசி புள்ளி நம்மட சிலபஸ்ல இல்லை. நீங்க சைன் கோஸ் தானெல்லாம் படிச்சிருப்பீங்களே, சைன் கோஸ் தான் எல்லாம் படிச்சிருப்பீங்களே. மடக்கலாம் மடக்கலாம் மிச்சம் ஒரு கிளிக்கோட விட வரக்கூடியதாக இருக்கு. யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. சதவீதம் எல்லாம் ஈஸியா கால்குலேட் பண்ணு. நம்ம அடுத்ததான் தான் படிக்க போறோம். இது எல்லாருக்கும் கிளியர் தானே? ரைட் ரைட், இது எல்லாருக்கும் கிளியர் தானே இந்த கால்குலேட்டரி ஃபங்க்ஷன்? ரைட். மற்ற ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன செய்வோம், மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் வராது. அந்தந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்கள் வரக்குள்ள நம்ம என்ன செய்வோம், நம்ம எல்லா விடயத்தையும் நம்ம படிச்சிடும். இந்த மோட்ல இருக்கக்கூடிய விடயங்கள், இதுல இருக்கக்கூடிய சகல விடயங்கள் என்ன செய்வேன், ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் படிச்சு தரேன். ரைட். இருபடி சமன்பாடுகள் சம்பந்தப்பட்ட என்ன செய்வேன், இந்த இருக்குது ஒரு கிளிக்ல விட எடுக்கிறது. எக்ஸாமன் என்ன, வைசாமன் என்ன விட எடுக்கிறது எல்லாம் நாம என்ன செய்வோம், நாம ஒவ்வொன்றா படிப்போம். ரைட். இப்ப அடுத்த பாடத்துக்கு போ. விகிதம். பேசிக்கான அடுத்த விஷயம் விகிதம்ங்கிறது. ரைட். இப்ப இதான் நமக்கு வந்த கேள்வி. இந்த கேள்வியை பாருங்க. உங்களுக்கு பிஎம்எஸ் டியூட்டை நான் என்ன செய்வேன், கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன செய்யப்படும், இந்த பிஎம்எஸ் டியூட் உங்களுக்கு நான் என்ன செய்வேன், இந்த கொஸ்டினோட இருக்கிற பிஎம்எஸ் டியூட் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கப்படும். பிஎம்எஸ் டியூட் நீங்க பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க இதை என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த கேள்விகளையும் இந்த விடைகளையும் நீங்க என்ன செய்யுங்க, கையால எழுதிவா. ஏன்னு சொன்னா இப்ப பிரிண்ட் எடுக்கிறது ஈஸி தான். பட் நான் ஏன் எழுத சொல்றேன்னு சொன்னா, இந்த பிஎம்எஸ் என்ன கட்டாயம் உங்களோட கைக்கு என்ன செய்யணும், ஒரு பிராக்டிஸாக இருக்கும். இந்த கணக்குகள் செய்வது நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. நீங்க கிரேட் 1ல இருந்து படிச்சு வர்றது, கையால் எழுதி பிராக்டிஸ் ஆகிறது தான் முக்கியமானதாக இருக்கு. இந்த கேள்வியை பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் கேள்வியான இது உதாரணம். ஏபி என்ற நபர்கள் முறையே 1 மில்லியன் ரூபாய், 1 மில்லியன் ரூபாய் ருபீஸ் என்று வரும், ரூபாய் 1 மில்லியன் மற்றும் 500,000 மூலதனமாக இட்டு, 10 லட்சம் 5 லட்சம் மூலதனமாக இட்டு வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்தனர். இவர்கள் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு லாப நட்டம் பகிரப்படும் எனின் இலாப பகிர்வு வீதம் யாது என்று கேட்டிருக்க. ரைட். இலாப பகிர்வு வீதம் நல்லா விளங்கி கொள்ளணும். ஏங்கிற நபரும் இருக்காரு, இதுல பிங்கிற நபரும் இருக்காரு. அப்ப ஏ எவ்வளவு மூலதனம் இருறாரு, பி ஏ 1000 10 லட்சம் மூலதனம் இருறாரு. பிங்கிறாள் என்ன 5 லட்சம் மூலதனம் இருறாரு. இப்ப சொல்லுங்க, இவங்க இலாபம் உழைச்சா 2 பேரும் சமனாக பெற்றுக்கொள்ள முடியுமா இலாபத்து? இல்ல, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்? 2 பேரும் ஈடுபடுத்துற மூலதனம் ஒண்டா வேற. 2 பேரும் ஈடுபடுத்திய மூலதனம் வித்தியாசம். அப்ப இலாபம் ஒன்று கிடைத்தால் இவர் 10 லட்சத்துக்கு பெறுமதியான இலாபத்தை இவர் எடுக்கணும். இவர் 5 லட்சம் ஈடுபடுத்திய மூலதனத்தோட சமமான லாபத்தை என்ன செய்யணும், அதுக்கு சம பகுதியான லாபத்தை இவர் எடுக்கும். அப்ப என்ன செய்வாங்க என்று சொன்னா, 2 பேரும் இலாபம் வந்தால் எவ்வாறு பிரித்து கொள்வது என்ன செய்யணும், ஒரு உடன்பாட்டுக்கு வரும். இது ஒரு பங்குடைமை. ஒரு நபர் காசை மட்டும் போட்டு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சார் சொன்னா அதுக்கு சொல்ற பேரு தனி உடைமை. 2 பேரு அல்லது 2 தொடக்கம் 20 பேர், 2 பேர் அதுக்கு 20 பேர் வரை 2 பேரு மூலதனம் போட்டு ஒரு வணிகத்தை ஆரம்பிச்சாங்க என்று சொன்னா அதுக்கு சொல்ற பேர் என்ன, பங்குடைமை. அப்ப பங்குடைமையில பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க நிறைய பேர் மூலதனம் போட்டாலும் அவங்க ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு ஏற்ப என்ன செய்யப்படும், அவங்களுக்கு லாபம் பிரிக்கப்படும். அப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த சைபர் என்ன செய்யலாம், வெட்டலாம். இது என்ன செய்யணும், நம்ம சுருக்கோம். எப்படி சுருக்குற, இந்த சைபரை வெட்டு. இங்கேயும் என்ன செய்யறோம், இந்த 3 சைபர் என்ன செய்யலாம், வெட்டணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இங்க 2 சைபர் இருந்தா நம்ம என்ன செய்யலாம், இங்கேயும் 2 சைபர் வெட்ட முடியுமான்னு பாக்குறேன். வெட்டலாம்னா வெட்டுறேன். ஓகே, வெட்டியாச்சு, சுருக்கியாச்சு. அப்ப என்ன, 10க்கு 5. அப்ப என்ன செய்யப்படும், 10க்கு 5 என்று பிரிக்கும். 10க்கு 5 இன்னும் சுருக்கலாமா இல்லையா, சுருக்கலாம். எப்படி சுருக்குற,
இதை அஞ்சால பிரிக்கிற, 10ஐயும் என்ன செய்யற, அஞ்சால பிரிக்கிற. அப்ப நாம் என்ன செய்வோம்? அப்ப அஞ்சு அஞ்சால பிரிச்சா ஒன்று வரும், 10 அஞ்சால பிரிச்சா என்ன வரும்? 2. 2க்கு 1 வரும். 2க்கு 1 வரும். அப்ப ஏயும் பியும் மூலதனம் போட்டிருக்காங்க என்று சொன்னா ஒரு இலாபம் கிடைத்தால், நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு இலாபம் கிடைத்தால் அந்த லாபத்தை 3ஆ பிரிச்சு 2 பங்கு ஏ எடுப்பார், அதுல ஒரு பங்கு என்ன செய்வார், பி எடுப்பார். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இலாபம் அல்லது நட்டம். இலாபம் அல்லது இலாபம் நட்டம் பகிரப்பட்டால் அவங்களோட பகிர்வு வீதம் என்னன்னு சொன்னா 2க்கு 1 என்று. இது பேசிக்கான ஒரு விஷயம். சரியா? கேள்வி வாரல, இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விஷயம் விகிதத்துக்கு. இப்ப அடுத்த கேள்வி வரப்போகுது, இதோட தொடர்ச்சியான ஒரு கேள்வி. ரைட், இந்த கேள்வியை பாரு. என்ன சொல்றாங்க? பங்குடைமையில் 700,000 இலாபமாக பெறப்பட்டால் அப்ப என்ன செய்யப்படுது? இந்த பங்குடைமையில ரூபாய் 700,000 என்ன செய்யறாங்க? இலாபமாக பெற்றுக்கொள்றாங்க. ரூபாய் என்று டைப் பண்ணப்படுற பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. ரூபாய் 700,000 இலாபமாக பெறப்பட்டால் ஏங்கிற நபர் பெற்றுக்கொள்கின்ற இலாப பங்கு என்ன என்கிற கேள்வி கேட்காங்க. ஏங்கிற லாப பங்கு என்ன? அப்ப நாம முதலாவது என்ன செய்யணும்? ஏங்கிறாலும் பிங்கிறாலும் இந்த வியாபாரத்தில் இருக்காங்க, என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கும். ஏங்கிறாலும் பிங்கிறாலும் இருக்காங்க. ஏக்கி லாப பங்கு என்ன? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிடும். இதே ப்ராசஸ் படி உழைக்கிற லாபத்துல 2 பங்கு ஏ எடுத்தால் 1 பங்கு பி எடுப்பாருன்னு தெரியும். அப்ப நமக்கு இந்த வருடம் என்ன செய்யப்பட்டிருக்கு? 700,000 இலாபம் கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி இதுக்கு பாக்குறேன்னு சொன்னா மொத்தம் எத்தனை பங்குகள் இருக்கு இந்த பங்குடைமையில? பங்குடைமையில 2 சக ஒன்று எத்தனை? மொத்தம் 3 பங்கு இருக்கு. அப்ப ஏ என்ன செய்ய போறான்னு சொன்னா ஏக்கு கிடைக்கக்கூடியதை எப்படி பார்ப்போம் என்று சொன்னா இந்த 700,000 இருக்குதானே, இந்த 700,000 என்னத்தால பிரிப்போம் என்று சொன்னா இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டி மொத்தம் எத்தனை? 3 பங்குக்கு சொந்தமானது. இப்ப நீங்க உதாரணமா 2x 1x என்ற மாதிரி வரும். 700,000 3ஆல் பிரித்து எத்தனையால் பெருக்கும்? 2ஆல பெருக்கினோம் என்று சொன்னா ஏக்குரிய பங்கு கிடைக்கும். அதே இது 700,000 3ஆல பிரிச்சு 1ஆல பெருக்கினோம்டா என்ன? இந்த பிக்குரிய பங்கு கிடைக்கும். ரைட், நம்மகிட்ட கேள்வி கேட்டது என்னத்துக்குரியது? பி ஏ பெற்றுக்கொள்ளும் இலாப பங்கு எவ்வளவு, பி பெற்றுக்கொள்ளும் இலாப பங்கு எவ்வளவு? இப்ப கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா கால்குலேட்டர்லாம் கண்டுபிடிக்கணும். ரைட், கால்குலேட்டர்ல எப்படி கண்டுபிடிப்போம்? 700,000 பிரித்தல்னா பிரித்தல் அடையாளத்தை டைப் பண்ணு. 3ஆல பிரித்து என்ன செய்ய போறோம்? தர எத்தனை பெருக்க போறோம்? 2ஆல் பெருக்க போறோம். பெருக்கினோம்னா என்ன வரும்? இப்படி ஒரு விட வருது. ரைட், இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இதோட கன்ஃபியூஸ் ஆறியா? என்ன இப்படி வருது? பின்னத்துல வருது விட. ரைட், பின்னத்துல விட வந்தால் இத சாதாரண தசமதானத்துக்கு மாத்துறேன்டா இந்த ஒரு அடையாளம் இருக்குதானே பிள்ளை? எஸ் டி ஆக மாற்றுது. தசமத்தினை டெசிமல் ஃபார்மேட்டுக்கு மாத்துரு. என்ன எஸ் அண்ட் டிங்கிறது என்ன செய்யுங்க? கிளிக் பண்ணுங்க. எஸ் அண்ட் டி இருக்குதானே உங்களோட கால்குலேட்டர்லயும் இருக்கு எஸ் அண்ட் டி என்று சொல்லி. அந்த எஸ் அண்ட் டியை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இருக்கு என்ன? 466,666.66 அப்ப நீங்க என்ன செய்யலாம்? 2 தானத்துக்கு மட்டம் தட்டலாம். அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்? முழு எண்ணுக்கும் என்ன செய்யலாம்? மட்டம் தட்டி விடையினை வழங்க முடியும். அப்ப என்ன வரும் விட? 466.66 466,466,467 மட்டத்தை ஏ பெற்றுக்கொள்ளும் இலாப பங்கு. இந்த அடையாளம் போட தேவையில்லை, போட்டாலும் ஓகே. சரி, ருபீஸ். அதே போல பிக்குரியதை எப்படி பாக்குற? அதேதான், 700,000 பிரித்தல் 3 தர 1. தர 1 தேவையில்லை, பிரித்தல் 3 தர 1. இந்த அப்படி வருது. என்ன செய்யணும்? இந்த இருக்கிறத கிளிக் பண்ணும்.
இது ஒரு தரம் இல்லாட்டி ரெண்டு தரம் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இதுக்குரிய விடை வரும். உங்களோட கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணினாங்களுக்கு ஒரு கிளிக்ல வரும். கம்ப்யூட்டர்ல அல்லது மொபைல்ல செய்யறாங்களுக்கு ஒரு தரத்திலையும் விட வரும். ரைட்? என்ன வரும்? 700,000 மூணா பிரிச்சு ஒன்றரை பிரிக்கினா என்ன வரும்? 233,333 ரூபாய். அப்ப 233,333 ரூபாய். ஏ பெற்றுக்கொள்ளும் இலாப பங்கு, பி பெற்றுக்கொள்ளும் இலாப பங்கு கண்டுபிடிச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த பங்குடைமையில நான் உங்களுக்கு ஒரு கேள்விதான். இப்ப இந்த பங்குடைமையில என்ன செய்யறாங்க? இந்த பங்குடைமையில ஒரு லாபத்தை பிரிச்சுட்டாங்க. அப்ப நட்டம் வந்தாலும் என்ன செய்யணும்? நட்டம் ஒன்று வருது. ஒரு 4 லட்சம் நட்டம் வருது. 4 லட்சம் இல்லை, ஒரு 4,53,500 ரூபாய். 4,53,000 ரூபாய் நட்டமாக பெற்றுக்கொண்டால், நட்டமாக பெறப்பட்டால் ஏ பெற்றுக்கொள்ளும் நட்ட பங்கு எவ்வளவு? பி பெற்றுக்கொள்ளும் நட்ட பங்கு எவ்வளவு? இந்த கேள்விக்கு விட அனுப்புங்க. ஆகும் ஏக்கு எவ்வளவு வரும் விட, பிக்கு எவ்வளவு வரும் விட. நார்மல் கால்குலேட்டர் இருந்தாலும் இதை செய்யலாம். இதுக்கு கட்டாயம் சயின்டிபிக் தரண்ட் இல்லை. பட் நீங்க மொபைல்ல செய்யக்குள்ள சயின்டிபிக்லாம் என்ன செய்யுங்க, இனி செஞ்சு பழகு. உங்களோட எந்த கழித்தல் கூட்டல் வேலைகளாக இருந்தாலும் நீங்க சயின்டிபிக்கை யூஸ் பண்ண நீ பழகிக்கொள்ளு. பிகாஸ் நம்ம ஒரு எதிர்காலத்துல அக்கௌண்ட்டை நான் மாற போறாக்கள் நம்ம என்ன செய்யணும்? இனி சயின்டிபிக்கை தான் யூஸ் பண்ணணும். ரைட் ரைட். அக்மல் விட அனுப்பிட்டேன். ரைட். ஏக்குரியது எவ்வளோ, பிக்குரியது எவ்வளோ, ரெண்டையும் அனுப்பணும். ரைட். ஏ சமன் விடை அனுப்புங்க, பி சமன் எவ்வளோன்னு விடை அனுப்புங்க. ரைட். அனுப்புங்க மத்தாக. விடவாரு. ரைட். அக்மல், ஆதிலா, வர்ஷினி. ரைட். ஏ சமன் விட வருது, பி சமன் என்ன? ரைட். அனுப்புங்க. ரைட். மீரா. ரைட். ரைட். விட வருது. இதுல நோக்கம் இது கேள்விக்கு இதே கேள்வி வருமா? இல்ல, நீங்க கால்குலேட்டர் பிராக்டிஸ் பண்ணணும்ங்கிறதான் இதுல மெயின் பர்பஸ். மை ஒப்ஜெக்டிவ் அதான். கால்குலேட்டர் இண்டையில இருந்து இன்னைக்கு என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸாமுக்கு முதல் கால்குலேட்டர் வாங்கணும். அதுல உறுதியா இருந்து கொள்ளுங்களா. ரைட். அசீஃபா, கஸ்தூரி. ரைட் ஆன்சர். ரைட். ஓகே, எல்லாரும் ஆன்சரும் வருது. சமீர், ஆஃபிஸ், ரைட். ஓகே, சஜா. ரைட். அப்ப எப்படி வரும் பிள்ளைகள்? ரைட். நிறைய பேர் சரியான ஆன்சர் அனுப்பிடுறீங்க. வெரி குட். பேசிக்கான விஷயம் தானே. ரைட். என்ன வரும்? இந்த பங்குடைமையில வரைக்கும் எவ்வளவு நட்டம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா 453,500 நட்டம் கிடைச்சிருக்கு. என்ன செய்யணும்? 3ஆல பிரிச்சு அந்த நட்டத்துல என்ன 2 பங்கு ஏக்கு சொந்தம். ஏக்கு எவ்வளவு சொந்தம்? 302,333 ரூபாய் ஏக்கு சொந்தம். ஏட நட்ட பங்கு ஏ சமம். ஏ சமம் எவ்வளவு? 453,500 பிரித்தல் 3 தர 2 என்ன வரும்? 302,333 ஏக்கு சொந்தம். பிக்குரியது என்ன வரும்? 453,500 3ஆல பிரிச்சு என்ன செய்ய போறோம்? 1ஆல பெருக்க போறோம். 1ஆல பெருக்கிறேன் என்ன? ரைட். இதை இன்னொரு தரம் நீங்க டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை என்ன சொல்லித்தரேன். சயின்டிபிக் கால்குலேட்டருக்கு தானே பிள்ளைகள். இப்படி நீங்க விட எடுத்துட்டீங்கன்னு இந்த 4 பட்டன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, 4 பட்டன் இருக்கு. இந்த 4 பட்டன்ல இந்த இருக்கிற பட்டன், இடது பக்கம் இருக்கக்கூடிய பட்டனை டைப் பண்ணீங்கன்னா இந்த கர்சர் வரும். கம்ப்யூட்டர்ல வரக்கூடிய மாதிரி இந்த கர்சர் இங்கால பக்கம் வரும். 2க்கு நேரம் வரும். நீங்க என்ன செய்யலாம்? இந்த 2 நீங்க டிலீட் பண்ணி போட்டு என்ன செய்யலாம்?
நீங்க எத்தனை ஆள் பெருக்க விரும்புறீங்களோ அத்தனை இலக்கத்தை டைப் பண்ணி போட்டு திருப்பி சமன் அடிச்சீங்கன்னாலும் என்ன செய்யும், விடவர். இதை SND கிளிக் பண்ணீங்கன்னா வரும் தசமதானத்துக்கு வரும். பின்னத்திலிருந்து தசமத்துக்கு, தசமத்திலிருந்து பின்னத்துக்கு மாத்துறதுக்கு என்ன செய்யப்படும், இந்த பட்டன் உதவும். பாத்தீங்களா, பின்னத்திலிருந்து தசமத்துக்கு, தசமத்திலிருந்து பின்னத்துக்கு மாத்த உதவும். ஏன்னா 151 151,166.6. அப்ப மட்டன் தட்டினா என்ன வரும், 151,167. நூத்தி 151,167. ரைட். ரைட். நீங்க மட்டன் தட்டியை நீங்க என்ன செய்யணும், விடைய கொடுக்க பழகுங்க. 2 தசமதானத்துக்கு மட்டன் தட்டுங்க. அப்படி இல்லாட்டி முழு எண்ணுக்கு மட்டன் தட்டி நீங்க என்ன செய்யலாம், இதுக்கெல்லாம் விடைய கொடுக்கலாம். அந்த ரூபாயோட சம்பந்தப்பட்டது தானே. அப்ப தசத்துல நாம என்ன செய்ய தேவையில்லை, கொடுக்க வேண்டியது இல்லை. நாம முழு எண்ணுக்கு மட்டன் தரலாம் ரூபாய்னு சொல்லி. ரைட். இந்த புழக்கத்துல இல்லாத விஷயங்கள். ரைட். ஆனா சில சில விஷயங்களுக்கு நம்ம தசத்துல கொடுக்க வேண்டி வரும். நம்ம கணக்கு சேர்க்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வளரும். ரைட். அப்ப உங்களுக்கு இது கிளியர். ரைட். இப்ப கொஞ்சம் அதோட கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போம். இந்த இருக்கிற கேள்வியை பாருங்க. என்ன சொல்லிருக்கு கேள்வியை பாருங்க. A, B என்பவர்களிடையே ஒரு தொகை பணம் காணப்படுகின்றது. ரெண்டு பேரும் என்ன செய்யப்படுது, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவான எக்ஸ்ங்கிற அமௌண்ட் பணம் இருக்கு. எவ்வளவுன்னு தெரியும். AB என்பவர்களுக்கு இடையே காணப்படும் பணத்தின் விகிதம் 7:3. அப்ப என்ன சொல்றாரு, ஏயிடமும் பியிடமும் பணம் காணப்படுது. ஏட்டையும் பிட்டையும் காணப்படுகின்ற பணத்தின் வீதம் என்று சொல்லல, விகிதம். விகிதம் என்றா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். இந்த இருக்க அடையாளம் இதுதான் விகிதத்துக்கு போறது. விகிதம் என்ன செய்ய போறோம், ஏயிடமும் பியிடமும் காணப்படுவது. அப்ப என்ன சொல்றாரு, 7:3. 7:3 என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படுது, ஏயிடமும் பியிடமும் பணம் காணப்படுது. இப்ப என்ன சொல்றாரு, பீடம் காணப்படுகின்ற பணம் ரூபாய் 450 எனில் பீட்ட இருக்கிற இந்த 3 பங்கும் இந்த 3 எக்ஸின் பெறுமதி, எக்ஸ் என்ன, எக்ஸின் 3 இந்த பெறுமதி 450 எனில் ஏயிடம் காணப்படும் பணம் எவ்வளவு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? எப்படி வரும், ஏட்டையும் பீட்டையும் இருக்கிற பணத்தின் விகிதாசாரம் 7:3. பீட் இருக்கிறது எவ்வளவு, 450 ரூபா. அப்ப ஏயும் பியையும் போட்டுட்டோம். இங்க கீழுக்கு 7:3 போட்டுட்டோம். இதை நாம ஷார்ட்டா செய்யறேன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகாமலுக்கு, இப்ப 7x இல்லாட்டி 7a, 7a-க்கு 3a எக்ஸ் போடுவோம். அப்படி இல்லாட்டி என்ன, 7c 7xy, y-க்கு 3y, 7z-க்கு 3z, 7x-க்கு 3x எக்ஸ் போடுவோம் தான் நாம. அப்படி அப்படி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவா விட வரும். அப்ப எப்படி விட வரும், உதாரணமா நான் பார்ப்போமே, இது எக்ஸ் எடுப்போமே, 7x-க்கு எக்ஸ் விடுவோம், y எடுப்போம், 7y-க்கு 3y, ஒரு தெரியா கணியத்தை போடுவோம். 2க்கு பின்னால தெரியா கணி போட்டு என்ன செய்ய போறோம், என்ன சொல்றாரு, இந்த 3y சமன் 450 ரூபா. அப்ப நமக்கு லேசா வர முடியாது. பாருங்க என்ன வர முடியாது, 3y சமன் 450. அப்ப நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்ன, ஏயிடம் காணப்படுகின்ற பணத்தொகை. ஏயிடம் காணப்படுகின்ற என்ன, ஏயிடத்தின் இருக்கு 7y இருக்கு. அப்ப நம்மகிட்ட கேட்க 7y எவ்வளவு. கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம போட்டதுதான் அந்த தெரியா கணியத்துக்கு புரியுது. எக்ஸும் போடலாம், வையும் போடலாம், செட்டும் போடலாம், என்ன எழுத்துக்கள் நீங்க போடலாம். இப்ப எப்படி கண்டுபிடிப்போம் இது, அப்ப 450 என்ன செய்ய போறோம், 450 3ஆல பிரிச்சோம் என்று சொன்னா ஒரு வைக்குரிய விடவர் என்ன செய்ய போறோம், இப்ப 7y தேவைண்டா என்ன செய்ய போறோம், 7ஆல பிரிக்கும். கிளியரா, இது சிம்பிளான விஷயம். 3y சமன் 450. அப்ப y சமன் என்ன,
y சமன் என்ன? இந்த y இதையும் 3 பிரிப்போம், இதையும் 3 பிரிப்போம். அப்ப 450 கீழ் 3 எவ்வளவு வரும்? 150 ரூபா வரும் ஒரு y. இப்ப 7y எவ்வளவு வரும்? அதே தான் 450 3 பிரிச்சு என்னத்தால பெருக்க போறோம்? 7 பெருக்கணும்டா என்ன வரும்? 7yக்குரிய விடை வரும். ரைட். அப்ப என்ன செஞ்சிட்டீங்க? விடை எடுக்கிறீங்க. ரைட். விட அனுப்பிடுக்கிறீங்க. y சமன் விடை அனுப்பிடுக்கிறீங்க. 2 அனுப்பிடுக்கிறீங்க. ரைட். எப்படி வரும் விட? 450 பிரித்தல் 3. ஓடரை மறந்துடக்கூடாது. பிரித்தல் 3 தர 7 சமன் என்ன? 1050. 1050. அப்ப என்ன? ஏயிடம் காணப்படுகின்ற பணம். அப்ப ஏயிடம் காணப்படுகின்ற பணம் என்ன? ஏயிடம் எவ்வளவு இருக்கு? 1050 ரூபாய் இருக்கு. ரைட். அடுத்த கேள்வி, இருவரிடமும் காணப்படுகின்ற பணம் என்ற என்ன? இந்த இருக்கிற ரெண்டையும் கூட்டினாலும் என்ன? ஏ சக பி. ஏ சக பி, ஏயிடமும் பி இடமும் காணப்படுகின்ற பணம் எவ்வளவு? இந்த 1050ஐயும் 450ஐயும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 1500 வரும். அப்படி இல்லாட்டி எப்படி கண்டுபிடிக்கும்? 10 பங்கு என்ன செய்ய போறோம்? 450 3 பிரிச்சு 10 பிரிக்கணும். என்ன? ரெண்டையும் கூட்டி போட்டு வருது. பெருக்கினாலும் 1500 விட வரும். அப்ப என்ன? இதுதான் அடுத்த மாடலான ஒரு கேள்வி. லேசான ஒரு விஷயம். ரைட். இப்படி சிம்பிளா தான் நம்ம என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் அட்வான்ஸுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நாம போறோம். ரைட். இப்ப இது இந்த கேள்வியை பார்த்து போட்டு நம்ம கிளாஸ் முடிக்கும். இந்த கேள்வியை பாரு. இது முக்கியமான விஷயம். சதவீதம் சம்பந்தமான குறித்த ஒரு வருமதியினை 100% கூறுறதுக்கு பேர் தான் என்ன? சதவீதம் என்று சொல்றது. சதவீதத்துக்கு அடையாளம் என்ன? இந்த இருக்கிற அடையாளம். இதுதான் சதவீதத்துக்கு அடையாளம். சதவீதத்துக்குரிய அடையாளம் என்ன? இதுதான் சதவீதத்துக்குரிய அடையாளம். பெர்சன்டேஜ். குறித்த ஒரு பெருமையினை 100% கூடும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க 10%, 50%, 50%, 100%, 75%, 20%. இப்படி பார்ப்போம். இப்ப கால்குலேட்டர்ல இந்த சதவீதம்ங்கிறது எப்படி நாம யூஸ் பண்றோம்? எப்படி யூஸ் பண்ண போறோம்? விடைக்கே வந்துட்டீங்க நேரடியா. ரைட். நம்ம சதவீதம் பேசிக் கால்குலேட்டர் பார்க்கணும். 10% எப்படி டைப் பண்றேன் பிள்ளைகள்? இந்த இடத்துக்கு தானே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 10% டைப் பண்றது 10 டைப் பண்ணி போட்டு நான் கால்குலேட்டர் பெரிய ஸ்கிரீனுக்கு போறோம் பாருங்க. 10 டைப் பண்ணி போடு. இந்த இடத்துக்கு தானே ஷிஃப்ட் ஒரு அடையாளம் இருக்கு. உங்க போர்டுல பார்த்துக்கொள்ளு. இந்த ஷிஃப்டோட இந்த இருக்கு பாருங்க, பிரக்கெட் ஓபன் பண்றது ஒன்று இருக்கு. இந்த பிரக்கெட்டுக்கு மேல இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோல்டு கலர் அல்லது மஞ்சள் கலர்ல இருக்கு. இந்த மஞ்சள் கலர்ல உள்ள அந்த குறியீடுகள் வேலை செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த ஷிஃப்ட் இருக்கு தானே, இந்த மஞ்சள் கலர்லாம் இருக்கும் அந்த ஷிஃப்ட்ங்கிறது. இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற அந்த பட்டன் ஆன் பண்ணீங்கடா இவடத்துக்கு எஸ் ஒரு அடையாளம். அதுக்கு பிறகு நீங்க டைப் பண்றதெல்லாம் என்னையா இருக்கு? அதுல இருக்கக்கூடிய சிம்போல்ஸா இருக்கு. 10% என்ன வருது? 1/10. இது தசமதானத்துக்கு மாத்திரம் நினைச்சோம். திருப்பி எஸ் அண்ட் டைப் பண்ணீங்கன்னா வரும் 0.1 வரும். கிளியரா? 10% தசமதானத்துக்கு மாத்தினா என்ன வரும்? 1/10. ஆட்டோமேட்டிக்கா விட வருது. அதான் சாரி, அந்த பின்னத்துக்கு மாத்தின தசமத்துக்கு மாத்தினா என்ன வரும்? 0.1 வரும். அப்ப எப்படி வருது? 10% 0.1 சொல்லும். 50% எப்படி சொல்லும்? சேம் கால்குலேட்டர் பாரு. நீங்க கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க. இது மனதால பார்க்கலாம். இருந்தாலும் இப்ப நாம பாக்குறதுல நோக்கம் கால்குலேட்டரையும் பிராக்டிஸ் பண்ணணும். சரி,
50% எப்படி வரும் சொல்லுங்க, என்ன வரும் விடு, ஆன்சர் பண்ணு. 50% ரெண்டா தசமதானத்துல எப்படி சொல்லுவோங்க? 50%ங்கிறத தசமதானத்துல எப்படி சொல்லுவோம்? முகமட்டு அனுப்பிட்டார் ஆன்சர். எல்லாருக்கும் தெரியும், பட் கல்குலேட்டர் பிராக்டிஸ். 0.5, ரைட். 50% நீங்க டைப் பண்ணி பாருங்க. 50, இந்த இருக்கிற ஷிஃப்ட் இருக்கு தானே, ஷிஃப்டோட இந்த இருக்கிறத டைப் பண்ணும். என்ன வரும்? ஒன்றிங்கில் 2 என்று வாரது பின்னம். பின்னத்தை தசமதானத்துக்கு மாத்துறதுக்கு இருக்கு பாருங்க. இந்த அடையாளத்தை பாத்தீங்கன்னா கால்குலேட்டர்ல அவங்களே போட்டிருப்பாங்க. என்ன கலப்பு பின்னத்தை, முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னம், கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னம், பின்னத்தை தசமம். இதான் இந்த இந்த குறியீடு. சரி, தசமம். இப்ப அடுத்து சொல்லுங்க, அப்ப 5% விடை சொல்லுங்க, என்ன வரும் விடு? 5%க்குரிய விடை 5%. 5%க்கு எப்படி வரும் விடு? ரைட், குட். என்ன 5%க்கு எப்படி வரும் என்று சொன்னா நீங்களே டைப் பண்ணி பார்க்கலாம். 5% என்ன வரும்? ஒன்றிங்கில் 20, 0.05 வீதம். சாரி, 0.05. எஸ், உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்ட். சரி சரி. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 5% என்று வந்த உடனே 0.5 என்று இதை வெளியிடுவா. மனதால பார்த்து என்ன செய்யணும்? உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் என்ன செய்யணும்? கால்குலேட்டர்ல டைப் பண்ணி பார்க்கணும் 5%க்கு என்ன விடை என்று சொல்லி. 1%க்கு என்ன விடை என்று பார்க்கணும். 1% என்ன விடை? என்ன விடை? 0.01. அப்ப அதுல நம்ம தெளிவா இருக்கும். 100% எதுக்கு சமனாக காணப்படும்? 100% 1க்கு சமனாக காணப்படும். 75% எதுக்கு சமனாக காணப்படும்? 0.75. அப்ப இப்ப சொல்லுங்க, 7 தசம், சாரி 75% முக்கியத்தானே. 7.5 வீதத்துக்கு என்ன வரும்? 7.5 வீதத்துக்கு என்ன விட வரும்? நீங்களே சொல்லுங்க. 7.5 வீதம் தசமதானத்துல சொன்னால் என்ன விடை வரும்? 0.05. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதானே மனசால பார்க்கக்குள்ள, ரைட். அப்ப நாம என்ன செய்யணும்னா மனதால பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகினால் கால்குலேட்டர் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கால்குலேட்டருக்கு வேண்டிதான், மற்றபடி கணக்கு படிப்பீங்களா? 7.5% கால்குலேட்டர் பிராக்டிஸ். 3×40 வரும். இதை S&Dக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 20% வேண்டா 0.2 வீதம். 0.2. இது என்ன? சதவீதத்தை பின்னத்துக்கு மாத்துறது கால்குலேட்டர்ல பார்த்தோம். இப்ப பின்னத்தை நீங்க டைப் பண்ணாலும் என்ன செய்யும்? கால்குலேட்டர்ல சதவீதத்துக்கு மாறும். 1/20 வேண்டா விட எடுத்தீங்கன்னா வரும் 1/20 இப்படி வரும். அது திருப்பி S&D கொடுத்தீங்கன்னா வரும் விடமா. பின்னத்தை சதவீதத்துக்கு, சதவீதத்தை பின்னத்துக்கு மாத்துற கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் தெரியும். இப்ப நாம என்ன செய்ய போறோம்? கணக்குக்கு வரப்போம். கணக்குக்கு வாங்க. இப்ப கணக்குக்கு வர்றதுக்கு முதல் ஒரு கடை ஒன்று இருக்குதான். ஒரு வியாபார நிலையம் ஒன்று ஒரு பொருளுக்கான விலையை தீர்மானிக்கும். ஒரு பொருளுக்கான என்ன செய்ய போகுது? விற்பனை விலையை தீர்மானிக்குது. விற்பனை விலை. ஒரு பொருளுக்கான விற்பனை விலை ஒன்று என்ன செய்ய போறாங்க? தீர்மானிக்க போறாங்க. விற்பனை விலை எப்படி தீர்மானிக்கப்படும் என்று சொன்னா அந்த பொருளின் கிரயம் இருக்குதானே, அந்த பொருளோட கிரயத்தோட என்ன சேர்க்கப்படும் என்று சொன்னா அந்த பொருளுக்கான இலாபம். இந்த பொருளுக்கான இலாபம் என்ன செய்யப்படும்? சேர்க்கப்படும். அந்த பொருளுக்கான இலாபம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க? 1000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் போன் வாங்கினீங்கன்னு சொன்னா
அந்த மொபைல் போன்ல நீங்க 200 ரூபாய் லாபத்தை வச்சீங்கன்னு சொன்னா அந்த மொபைல் போன் எவ்வளவுக்கு நீங்க விற்பீங்க, இன்னொரு ஆளுக்கு விற்பனை செய்வீங்க? 1200 ரூபாய், 1200 rupees. அப்ப அந்த நீங்க மொபைல் போனை வாங்குறதுக்கு சொல்றது பேர், அந்த வாங்கிட்டு வந்திருப்பீங்களா இன்னொரு கடையில இருந்து, அதுக்கு சொல்றது கிரயம். நீங்க வைக்கிறீங்களே இலாபம், எனக்கு இதை வித்தா இலாபம் கிடைக்கணும், அதுக்கு சொல்ற பேரு இலாபம். 200 ரூபாய். நீங்க விற்பனை செய்றீங்களே விலை, அதான் என்ன 1200ங்கிறது தான் விற்பனை விலை. இப்ப நீங்க கடைக்கு பர்ச்சேசிங்க்கு போனீங்கன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு விலை ஒன்று போட்டிருப்பாங்க, பிரைஸ் டேக் ஒன்று, ஒரு பிரைஸ் டேக் இருக்கு. அந்த பிரைஸ் டேக்ல இருக்கிறது என்ன, இப்ப கடை ஒன்றுனா பிரைஸ், பிரைஸ் டேக் தெரியும் தானே. இப்ப பிரைஸ் டேக் போட்டிருப்பாங்க இப்படி பிரைஸ் சொல்லி, ரைட். இப்படி பிரைஸ் டேக் போட்டிருப்பாங்க. இந்த பிரைஸ்ல இந்த வெள்ளையான பகுதியில போட்டிருக்கிறதுக்கு பேர் தான் என்ன, விற்பனை விலை. விற்பனை விலை. இந்த விற்பனை விலையை கண்டுபிடிக்கிறது சம்பந்தமா தான் நாம் என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். 2 வகையான விதத்துல படிக்க போறோம். விற்பனை விலை சமன் கிரயம் சக லாபம். சில நபர்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னா 2 விதமான விதத்திலே இது கணிப்பிடப்படும். 2 விதமான வகை முறை இருக்கு. விற்பனை விலையை கணிப்பதற்கு 2 விதமான முறை இருக்கு. ஒன்று கிரயத்தில் இலாபம் வைத்து, கிரயத்தில் இலாபம் வைத்து, கிரயத்தில் இலாபம் வச்சு கணிப்பது. நான் வைத்தல் என்றே போறேன், கிரயத்தில் இலாபம் வைத்தல். 2வது விற்பனை விலையில் இலாபம் வைத்தல். கிரயத்தில் இலாபம் வைத்தலுக்கு சொல்ற பேர் என்னன்னு சொன்னா மார்க்அப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ் வேர்டை நல்லா பாடமாய் கொடுங்க. உங்களுக்கு இனி நம்ம WIT ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஷனல் ஆனாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டு பிராக்டிஸ் ஆகணும். மார்க்அப். விற்பனை விலைக்கு நாம சொல்லுவோம் என்னன்னு சொன்னா மார்ஜின் என்று சொல்லுவோம். மார்ஜின் என்று சொல்லுவோம். கிரயத்தில் இலாபம் வைத்தால் மார்க்அப், விற்பனை விலையில் இலாபம் வைத்தால் மார்ஜின் என்று சொல்லுவோம். கிரயத்தில் இலாபம் வைத்தல் என்று சொன்னா என்ன மீனிங் என்று சொன்னா, இந்த இடத்துக்கு தானே விற்பனை விலை. நீங்க உதாரணமாக நீங்க விற்பனை விலையை கணிப்பிட போறீங்க என்று சொன்னா கிரயம் இருக்குதானே, இந்த கிரயத்தை 100% எடுப்பீங்க. லாபம் இருக்குதானே, எனக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும், லாபத்தை நீங்க என்ன செய்வீங்க, அதோட சேர்ப்பீங்க. சேர்த்து 100% கூட்டினா தான் என்ன வரும், உங்களுக்கு விற்பனை விலை 120% வரும். நான் கணக்கூடாக செல்லுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. கணக்கூடாக நாம பார்ப்போம் இந்த விஷயத்தை. கிரயத்தில் இலாபம் வைத்தல் என்று சொன்னா இந்த கிரயம் என்று இருக்குதானே, இந்த கிரயம் என்று இருக்கிறத, இந்த கிரயம் என்று இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னா 100 எழுதும். நம்ம எத்தனை சதவீதம் இலாபம் வைக்க போறோமோ அத்தனை சதவீத லாபத்துக்கு லாபத்தின சதவீதத்தை போடும். அப்ப விற்பனை விலை எவ்வளவு இருக்கும், 120 இருக்கு. அப்ப 100 ரூபாய் பொருள்டா 20 ரூபாய் லாபம் வைத்தால் விற்பனை விலை 120 இருக்கு. அதே இது 1000 ரூபாய் பொருளாக இருந்தால் 20% லாபம் வைத்தால் என்ன வரும், 200 ரூபாய் என்ன செய்யப்படும், 1200 ரூபாய் விற்பனை விலையாக இருக்கு. ரைட். இப்படித்தான் கிரயத்தில் இலாபம் வைத்தல் என்கிறது கணிப்பிடப்படும். ரைட். ஆகவே இந்த knowledge மட்டும் வச்சுட்டு இந்த கேள்விக்கு வரும். இந்த கேள்விக்கு வரும். இந்த கேள்விக்கு பாருங்க. குமார் என்பவர் 1,00,000 பெறுமதியான தொலைபேசியினை கொள்வனவு செய்தார். பின்னர் கிரயத்தில் 10% இலாபம் வைத்து நண்பருக்கு விற்பனை செய்தார். 10% லாபம் வைத்து நண்பருக்கு விற்பனை செய்தார். நண்பருக்கு விற்பனை செய்தார். நண்பனுக்கு விற்பனை செய்தார். நண்பருக்கு விற்பனை செய்தார். விற்பனை விலை மற்றும் இலாபம் யார், விற்பனை விலை மற்றும் இலாபம் யாது என்று கேட்க. அப்ப உடனடியாக நாம் என்ன செய்யணும்,
விற்பனை விலை மற்றும் இலாபம் என்று ஏதாவது ஒரு வேர்ட் வந்தால் நமக்கு என்ன செய்யணும்னா இந்த இருக்கிற விஷயம் ஞாபகம் வரும். இது ஓஎல் காமர்ஸ் படிச்சாக்களுக்கு தெரியும். இதுல ஓஎல் காமர்ஸ் படிச்சாக்களும் என்ன செய்யுங்க, இதுல கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளும். மார்க்அப் மார்ஜினுங்கிறது ரைட். இப்போ புதுசா படிக்கிறார்களுக்கு என்ன செய்யணும், நீங்க பயோ படிச்சாக்கள் இருக்கிறீங்க இந்த கிளாஸ்ல, நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுதான் பிசினஸ், நீங்க லாபம் உழைக்கிறதுக்கு தான் படிக்கிறீங்க ரைட். அப்ப உடனடியாக நாம் என்ன செய்யணும், சமன்பாடு எழுதணும். விற்பனை விலை சமன் விற்பனை விலை சமன் கிரயம் சக இலாபம். இது சமன்பாடு எழுதுறோம். கிரயம் சக இலாபம் எழுதுறோம். இப்ப என்ன கேள்வியில கேட்க, இலாபத்தை எதன் மீது வைக்க, கிரயத்தில் வைக்காரா விற்பனை விலையில வைக்காரா, மார்க்கப்பா மார்ஜின் என்ன, அப்படியே கணக்கு அப்படியே வாதிச்சு பார்க்க. குமார் என்பவர் 1,00,000 பெறும் தொலைபேசியை கொள்ளணும் செய்தார். பின்னர் கிரயத்தில், இந்த கிரயத்தில் என்ற வேர்டு யூஸ் பண்ணிருந்தா உடனடியாக என்ன செய்யணும், இந்த கிரயத்தை நாம் என்ன செய்யணும்டா சமனுக்கு பிறகு என்ன செய்யணும், சமனுக்கு பிறகு என்ன செய்யணும், 100% எடுத்துரும். 100% என்ன, 100% எடுத்துரும். கிரயம் 100 வீதம். கிரயத்தை 100 எடுத்ததுக்கு பிறகுதான் எத்தனை சதவீதம் இலாபத்தை சேர்த்துக் கொள்றார், 10% இலாபத்தை சேர்த்துக் கொள்கின்றார். இப்ப விற்பனை விலை என்ன இருக்கும், 100 சக 10 வீதம் 110 வீதமாக இருக்கு. பேசிக்கான ஐடியா தான். இப்ப என்ன கேள்விக்கு வருவோம், குமார் என்பவர் 1,00,000 பெறுமதியான தொலைபேசியினை கொள்வனம் செய்தார். அப்ப எவ்வளவுக்கு இதை வாங்கியிருக்காரோ அதுக்கு சொல்ற பேரு தான் கிரயம். நண்பருக்கு லாபம் வச்சு விற்க, அப்ப என்ன 10% லாபத்தை வச்சுதான் நண்பருக்கு விற்கார். நண்பருக்கு எவ்வளவு விற்காரு, 110 ரூபாய்க்கு விற்கார், 110. இப்ப நாம என்ன செய்யலாம், லேசா கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கிற, 1,00,000 கிரயமாக இருந்தால் லாபம் எத்தனை வீதம், 10 வீதம். கிரயம் 1,00,000ங்கிறது 100 வீதத்துக்கு சமனாயிருக்கு. அப்ப லாபம் என்ன, 10 வீதம். அப்ப எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி கண்டுபிடிப்போம், 100 வீதம் சமன் 1,00,000 என்றா 10 வீதம் எவ்வளவு, எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட். இந்த 1,00,000 என்ன செய்ய போறோம், 1,00,000 என்ன செய்ய போறோம்டா 100 ஆல் பிரித்து எத்தனை ஆள் பெருக்க போறோம், 10 ஆள் பெருக்கும். 10 ஆள் பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 100 ஆள் பிரித்து 10 ஆள் பெருக்கு. இப்ப இந்த 2 சைவரையும் என்ன செய்யற, இதுல வெட்டுற, எல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போறோம். மெனுவலா தான் நம்ம இந்த வெட்டுற வேலையெல்லாம் பாக்குறோம். என்ன 100 ஆளை பிரிச்சுட்டா 10 ஆளை பெருக்கிறோம், எவ்வளவு வரும், 10,000. கால்குலேட்டரை யூஸ் பண்ணுவோமே நம்ம தான் கால்குலேட்டர் படிச்சுட்டு இருந்தானே. என்ன செய்ய போறோம், 1,00,000 பிரித்தல் 100 தர 10 எவ்வளவு வரும், 10,000 ரூபாய் வரும். அப்ப என்ன செய்ய போறோம், கிரயம் 1,00,000 என்று சொன்னா 10 வீதம் எவ்வளவு வரும், 10,000. அப்ப விற்பனை விலை எவ்வளவு வரும், 1,10,000. ரைட். இது கிளியரா பிள்ளை, இது கிளியரா பிள்ளை. முதலாவது நாம கிரயத்தில் இந்த சமன்பாடை போட்டுரும். கிரயத்தில் என்று சொல்லக்குள்ள கிரயத்தை 100 வீதம் எடுத்துரும். அதுக்கு பிறகு 2வது ஸ்டெப் தான் என்ன செய்யணும், நான் இந்த ப்ளூ கலரால ஹைலைட் பண்ற இந்த லாபத்தை எடுக்கும். அப்ப என்ன, விற்பனை விலை 110 வீதம். இப்ப கிரயத்துக்கு 1,00,000 எழுதணும். அப்ப 10 வீதத்தை கண்டுபிடிக்கலாமா இல்லையா, 1,00,000 100 ஆளை பிரிச்சு 10 ஆளை பிரிக்கணும்னா இந்த 10,000. இப்ப விற்பனை விலை எவ்வளவு, 1,10,000. கிளியரா உங்களுக்கு, ரைட். எஸ் சார், கிளியர், ரைட், தேங்க்யூ. அப்ப இலாபம் எவ்வளவு, இலாபம் சமன் 10,000. அப்ப இவ்வளவு தானே என்ன, கிரயத்தில் இலாபம் வைத்தல். அடுத்தது விற்பனை விலையில் என்ன செய்ய போறோம், இலாபம் வைக்க போறோம். ரைட். அப்ப நாம என்ன செய்வோம், 8:45 ஆயிட்டு. விற்பனை விலை இலாபம் வைத்தல் என்ன செய்யறேன், அடுத்த கிளாஸ்ல அதையும் சொல்லி நம்ம அங்க என்ன செய்ய போறோம்,
வெஜ் பரி கணிப்பீடு மற்ற விஷயங்கள் என்ன செய்ய போறோம் நாம படிக்க போறோம். ரைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் விஷயங்களை பார்த்துக்கொள்வோம். ரைட். இதுக்குரிய கிளாஸுக்குரிய டியூப்ஸை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கேன். குரூப்ல நாங்கள் ஷேர் பண்றோம். நீங்க ஒரு தரம் விரும்பினார்கள் பிரிண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க நோட் பண்ணி எடுத்தாலும் ஓகே. நோட் பண்ணி எடுக்கிறது நல்லது என்று நான் கருதுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். இதான் பிஎம்எஸ் இன்ட்ரடக்ஷன். ரைட். ஒவ்வொரு அடுத்தடுத்த கிளாஸ்லயும் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி என்ன செய்வோம், அடுத்தடுத்த பாடங்களை நம்ம படிப்போம். ஸோ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகும்போது வணிக புள்ளிவிவரவியலோட சம்பந்தப்பட்ட நிறைய பாடங்களை நாம பார்க்க வேண்டி வரும். அடுத்தது நம்ம ஏ ரிசர்வ்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த பாடங்கள் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ரைட். தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.